இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறேன். ஆனால் பேச போகிற எனக்கு என் தொண்டை அடைக்குது. ஆனால் பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இன்னைக்கு கண்ணு முன்னாடி இந்த கட்சி பலவீனமாக நிற்கிறப்போ பெத்த வயிறு பத்து எரியுது. உண்மைதான், நான் என் மகன் அன்புமணியை நம்பினேன். அது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. சேர்ந்து நின்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவோம் என்று நினைச்சேன். அவனை ஒரு நல்ல தலைவனா செதுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு கசப்பான உண்மை புரியுது. சிலைகளைத்தான் செதுக்க முடியுமே தவிர சில பேரை செதுக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. தலைமைங்கிறது அப்பன் வீட்டு சொத்து மாதிரி வாரிசாக வர்றது இல்லைப்பா. அது உழைப்பால் தியாகத்தில் வரணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அன்புமணிக்கு நான் என்ன வாய்ப்பை கொடுக்கல? எம்பி பதவி, மத்திய மந்திரி பதவி, தேர்தலில் தோற்ற பிறகும் ராஜ்யசபா பதவின்னு எல்லாமே கொடுத்தோம். ஆனால் பொறுப்பு வந்தால் மட்டும் போதாது, பொறுப்புணர்ச்சியும் வேணும். பொறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி அன்புமணி தன்னோட பொறுப்பை சரியாக செயல்படுத்துறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். நேஷனல் ரெக்கார்டையே எடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் நாடாளுமன்ற கணக்கை பாருங்கள். தேசிய சராசரி வருகை பதிவேட்டில் மற்ற எம்பிக்களோட வருகை 79% இருக்கிறப்போ அன்புமணியோட வருகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 30% தான். அதாவது பாதி கூட இல்லை. அதே போல் விவாதங்கள் நடைபெறும்போது சராசரியாக 79 விவாதங்களில் ஒரு எம்பி பங்கேற்றிருக்காங்க. ஆனால் அன்புமணி எத்தனை விவாதங்களில் பங்கேற்றிருக்கார் தெரியுமா? வெறும் 7 தான்.